நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், அங்கு எத்தனை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? முழு விவரங்களை வழங்கலாம். நாளை மக்களவை தேர்தல் என்பது நடைபெறுவதை ஒட்டி தமிழகம் முழுவதுமே அதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்புவதில் மிக தீவிரமடைந்து வருகிறது. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கியது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1810 வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 1810 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் என்பது தற்போது இன்று காலையிலிருந்தே கொண்டு செல்லும் பணி என்பது துவங்கியுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்களும் கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் வாக்குப்பதிவின் போது மாற்றுத்திறனாளிகளை அங்கிருந்து அழைத்து செல்வதற்கான வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்வதற்கான அந்த மாற்று அவங்களுக்கான இயந்திரங்களும் மற்றும் மை உள்ளிட்ட பொருட்களும் கொண்டு செல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட 1810 வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான பொருட்கள் என்பது இன்று காலையிலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் 10 வாக்குச்சாவடி முதல் 13 வாக்குச்சாவடிகள் வரை மண்டலமாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்திற்கு தனித்தனியான வாகனங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வாகனங்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. அந்த கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நேரடியாக கொண்டு செல்லப்படுகின்றன. நேரடியாக அந்தந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு அந்த பொருட்களை கொண்டு செல்லப்பட்டு அங்கு உள்ள அலுவலர் அதனை சரி செய்த பிறகு நாளை காலையில் அந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இதில் துணை ராணுவ படையினர், அப்புறம் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் தமிழக காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் மற்றும் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் என பலர் தங்களுடைய இந்த பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இன்று காலையிலிருந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தேவையான அந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள பொருட்கள் அனைத்துமே கொண்டு செல்லும் பணி என்பது ஒரு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.